கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினை, என்ற விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியிருப்பானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களுக்கு அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பராய முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களுக்கும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் எல்லாம் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜர்கள் அனைத்தும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு புஸ்ர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அந்த ரஜுலன் கால, ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்ன ஷராஇல் இஸ்லாமி கத் கஸரத் அலைஹி, இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மனிதர், இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்கள்லாம் ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால அஹ்பிரினி பிஷைஇன் அதஸப்பத் பிஹி, எனக்கு அதில் உறுதியாக இருப்பதற்குண்டான வழியை கற்றுக் கொடுங்கள். அதில் உறுதியாக இருப்பதற்குண்டான வழியை எனக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரதா சொன்னாங்களா, உன்னுடைய நாவு அல்லாஹ்வுடைய திக்ரிலே நனைந்து இருக்கட்டும். உன்னுடைய நாவு அல்லாஹ்வுடைய திக்ரிலே நனைந்து இருக்கட்டும், அவனை சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா அல்லாஹ்வுடைய திக்ர் எப்பொழுதுமே நம்முடைய நாவில் மொழிந்து கொண்டே இருக்கப்படுமே என்றால் ஷரியத்துடைய சட்டத்திட்டங்களை பெருசா தெரியாது அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் திர்மிதி, இப்னு மாஜா போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய செய்தி. அதே போல அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுஇல அய்யுல் இபாதி அஃதலு வ அர்ஃபஅ தரஜத்தன் இன்தல்லாஹி யௌமல் கியாமah. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, எந்த இபாதத்து சிறந்தது என்று, அல்லாஹ்வுடைய தரஜாவை, அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியது, இபாதத்துகளில் மிகச் சிறந்தது எது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் கதீரம் வ தாக்கிரான், எந்த திக்ர் செய்வதன் மூலமாக அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள், அடியார்களில் மிகச் சிறந்தவர்களாக இருக்க முடியும் அப்படின்னா, யார் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் தாக்கிறான், அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்கள் தான், அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் தான் நாளை வறுமை நாளையில அல்லாஹ்விடத்தில் தரஜாவில் உயர்ந்தவர்களும் அல்லாஹ்விடத்தில் சிறந்த செயல்களாக இருக்கக்கூடியவர்களும் என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், வமினல் காஸி ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடக்கூடியவர்களை விடவா அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று கேட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லவ் தரப பிஸைஃபிஹி ஃபில் குஃபாரி வல் முஷ்ரிகீன ஹத்தா யன்கஸித வ யஹ்ததிப தம். ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் வாழைத்தி முஷ்ரிக்கீன்களையும் குஃபார்களையும் தன்னுடைய வாளினால் அவருடைய இரத்தங்களை ஓட்டி, இவருடைய வாள் உடைந்து அந்த கடுமையான யுத்தத்தில் அவர் ஈடுபடுகிறார் அல்லவா, அப்படிப்பட்ட அந்த நிலையை விட அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்கள் அதை விட உயர்ந்து நிற்கக்கூடியவர்கள் தான், அதை விட சிறந்தவர்கள் தான் என்று
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திக்ர் என்பது அல்லாஹ்விடத்துல தரஜாவை உயர்த்தக்கூடியது. அவர்கள் இபாதத்து செய்யக்கூடியவர்களிலே மிகச் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்-ஷைத்தானு ஜாஸிப் அலா கல்பி இப்னு ஆதம், ஆதமுடைய மகனுடைய உள்ளங்களில் ஷைத்தான் சில தடைகளை ஏற்படுத்துவான். சொல்லுங்களான்னு நினைப்போம், ஒரு நிமிஷம் கழிச்சு போகலாமே, ஒரு நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடும், இந்த போலாம அப்படின்னு நினைப்போம். ஜமாத்தே இது ஷைத்தானுடைய நிலைப்பாடு. வாக்கு சொல்லியாச்சா எல்லா காரியத்தையும் தூங்கி எழுந்துட்டு வந்துட்டா என்ன ஆயிடும்? ஷைத்தானுக்கு இடமளிக்காமல் போகிவிடும். ஷைத்தான் மனிதர்களுடைய உள்ளங்களில் எல்லா காரியங்களையும் தடுக்கிறான். அவன் அல்லாஹ்வை திக்ர் செய்தான் என்றால் அந்த தடுக்கக்கூடிய எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வைதா கஃபல, கொஞ்சம் சுணங்கினா கொஞ்ச நேரம் செய்யலாமே, கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்ன ஆச்சு, கொஞ்சம் கவனக்குறைவாக ஆகிவிட்டாங்க. ஒரு உள்ளங்களில் ஊசலாட்டங்களை முன்கொண்டு என்ன பண்ணுவாங்க, அவளையே மறக்கடை செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அந்த காரியத்தை உடனேயே செய்து விட வேண்டும். மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யுஹஜ், ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹஜ்ஜை நீங்க நாடுனீங்க அப்படின்னா அதை விரைவா செய்திருங்க. அடுத்த வருஷம் செஞ்சீங்களாமே அப்படின்னா இந்த வருஷம் இருக்கக்கூடிய பணம் இருக்காது, ஏதாச்சும் ஒரு நோய் வந்துடலாம், ஒரு பிரச்சனைகள் வந்துடலாம், ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டுடலாம், போகக்கூடிய சூழ்நிலையே ஏற்படாமல் ஆகிவிடலாம். அதனால அந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் பொழுது அமல்கள் செய்வதற்கு அதை உடனே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் புகாரி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியும்